ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் கன்சென்ட். ஸோ கன்சென்ட் தமிழ்னு பார்த்தீங்கன்னா ஒப்புதல். அது இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒப்புதல் படிவம்னு சொல்லிட்டு ஒன்று ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறோம், லைக் யூஸ்வலாக இன்பேஷன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறோம், அது என்னென்ன காம்ப்ளிகேஷன் வர சான்ஸ் இருக்குது, லைக் என்னென்ன இதெல்லாம் தேவைன்ற மாதிரி அது ஃபுல்லாகவே போட்டுட்டு கீழே சைன் மட்டும் தான் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம அதை படிக்கவே மாட்டோம். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் கன்சென்ட் ஒப்புதல் ஃபார்ம். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அது கன்சென்ட்னா என்னது, அது என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன சில டாக்டர்ஸ்லாம் இருக்குது கன்சென்ட்க்கு. ஸோ அந்த டாக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தென் சில நேரங்களில் எக்ஸப்ஷன் இருக்கும். கன்சென்ட் வாங்காமல் கூட டாக்டரில் ஒரு ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைப்ஸில் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ சில ரூல்ஸ்லாம் இருக்குது கன்சென்ட்க்கு. அது என்னென்னு சொல்லி இந்தியன் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்னு வச்சுப்போம். ஸோ இதுவே ஒரு கன்சென்ட் தான். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கன்சென்ட்டு நம்ம இதை எடுக்க போகிறேன்றதை சொல்கிறேன். அண்ட் தமிழ்லையும் சொல்கிறேன். ஸோ ஒப்புதல் படிவம்ன்றதை சொல்கிறேன். அது புரியாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை ஃபுல்லாக சொல்லிவிட்டு நான் அப்புறமா இது ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ கேட்கும்போது இதுவே ஒரு கன்சென்ட் ஃபார்ம் தான். இப்போ நீங்கள் இதுக்கு எஸ்னோ சொல்லலாம், நோனோ சொல்லலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எஸ் சொல்கிறேன்னே கண்டிப்பாக போகிறீங்க. இப்போ நோ நம்ம எப்படி சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ நார்மலாக ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அதில் அவங்க கன்சென்ட் யாரும் கேட்குறதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அப்படியே வீடியோ சொல்ல ஆரம்பிக்க, நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே கன்சென்ட்ற விஷயமே வரல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆனால் இங்கே இது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஸோ இது ஏன் தப்பு கிடையாதுன்றது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்சென்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் அ வாலண்டரி அக்ரிமெண்ட் ஆர் காம்ப்ளைன்ஸ் ஆர் பெர்மிஷன் and signifies acceptance of a person the consequence of an act that is being carried out னு போகிறாங்க. இதனால் செக்ஷன் 13 இது கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் ஆக்டில். என்ன இதில் ஆக்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். 2 or more persons are said to be in consent when they agree upon the same thing in the same sense. ஸோ அது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 பேர் இருக்காங்க இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போ கன்சென்ட் அப்படின்ற ஒப்புதலில் இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்னா, 2 பேரும் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி புரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிற விதம் வேறு மாதிரி இருந்தாலும் அதுவுமே கன்சென்ட் கிடையாது. ஸோ 2 பேருமே அப்போ என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறனா அவர் நல்லா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அவர் பண்ணாதான் 2 பேருமே ஒரே விஷயத்த ஒரே மாதிரி புரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ மட்டும் தான் கன்சென்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த கன்சென்ட் நிறைய டைப்ஸ் இருக்குது. மொத்தம் 3 மெயினான டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ்டு கன்சென்ட், இம்ப்ளைடு கன்சென்ட் அண்ட் பிளாங்கெட் கன்சென்ட். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான இது ஆரம்பிக்கலாம். பிளாங்கெட் கன்சென்ட். கன்சென்ட்டில் பிளாங்கெட் என்ன அர்த்தம்னா, இதை ஓப்பனாக இருக்கும். எப்படின்னா, நான் ஒன்றுமே இல்லை, இப்போ ஒருத்தங்க நம்ம இது ஹாஸ்பிட்டல் மாதிரியே போகலாம். ஸோ ஒரு பேஷண்ட் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக ஒரு கன்சென்ட் வாங்குவேன். என்ன வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் நான் இந்த பேஷண்ட்டை கியூர் பண்ணுவேன் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இது ரொம்ப இது சைன் பண்ணி இதுதான் ஓப்பன் கன்சென்ட். இது ரொம்ப தப்பாக தெரியல அவங்களுக்கு. லைக் அவர் என்ன பண்ணுன்றது எதுவுமே சொல்லலை, டேரெக்டாக நம்ம கியூர் பண்ண மட்டும் சொல்லிவிட்டு சைன் வாங்குறது அப்படின்னா இது ஓப்பன் கன்சென்ட். இந்த கன்சென்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்வேலிட். அதாவது இப்படி ஒரு கன்சென்ட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இதை வச்சுட்டு இவர் கன்சென்ட் கொடுத்துட்டாரு அதனால நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இந்தியன் லா படி இது இன்வேலிட். இதுக்கு நம்ம இந்தியாவில் எப்படி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வாங்கணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கத்தீட்ரு போடுறாங்கன்னா அந்த கத்தீட்ரு போடுறோன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கு தனியார் கன்சென்ட் வாங்கணும். இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறாங்கன்ற சொல்லிட்டு தனியார் கன்சென்ட் தனித்தனியாக வாங்க வேண்டியதாக இருக்கும். இது மட்டும் தான் இந்தியாவில் வேலிடாக இருக்கும். இந்தியாவில் இந்த ஓப்பன் கன்சென்ட் வேலிட் கிடையாது. சரி, நம்ம அடுத்த ஒரு ஈஸியானதான் இம்ப்ளைட் கன்சென்ட் போவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை பார்க்கும்போது ஒரு வீடியோன்னு இல்லை, ஒரு சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஊசி போட போகிறீங்கன்னா இப்போ அந்த டைமில் டாக்டர் உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து இந்தாங்கப்பா இதை ஃபில் பண்ணுங்கள் இந்த ஊசிக்காகன்னு சொல்லி யாருமே கொடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக ஊசி போட போகிறீங்க, டாக்டர் ஊசி போடுறாரு, ஓகே முடிஞ்சு உங்களுக்கு இது. ஆனால் இங்கேயுமே கன்சென்ட் தேவையில்லை. ஸோ இந்தியன் லா படி இங்கேயுமே கன்சென்ட் தேவை. பட் ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இம்ப்ளைடு கன்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ விஷயத்துக்கு என்னென்னா, இப்போ ஒரு நீங்கள் தான் வாலண்டரியாக போய் இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ வாலண்டரியாக என்ன இம்ப்ளை பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் கிவிங் த ரைட்ஸ். அந்த பர்சன் எந்த பர்சன் இந்த வீடியோவில் பேச போகிறோம் என்ன ரைட்ஸ் கொடுக்குறீங்கன்னா, நானே தான் வரேன் உங்ககிட்ட, நானே அந்த கொஸ்டின் கேட்கும் போது நீங்கள் ரிப்ளை பண்ணலாம், நான் அதை கேட்டு தான் ஆகணும். இது பேர் இம்ப்ளைட் கன்சென்ட். இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா, இப்போ ஊசி போட போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன், இப்போ இந்த பேஷண்ட்டே ஷர்ட்டை தூக்கி காமிக்கிறாரு, நீங்கள் ஊசி போடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவே ஒரு இம்ப்ளைடு கன்சென்ட். நம்ம பேப்பரில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பேஷண்ட் இதை யாருக்கு அக்செப்ட் ஆகும்னா,
பேஷண்ட் வந்து கொஞ்சம் 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். இன்னும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் போகணுன்னா லைக் 18 இயர்ஸ் மேலே இருக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர். அண்ட் வந்துட்டு பேஷண்ட் வந்து மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும். அவங்க மனசளவு ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிற பேஷண்ட்டாக இருக்கணும். அவங்க வந்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்து அவங்களே இப்போ ஊசி போட வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் டாக்டர் தேடி வந்திருக்காங்க. அண்ட் வந்ததுமே அவங்க வந்து இப்போ ஊசி போடணும்னு சொன்னோடனே அவங்க ஷர்ட்டையுமே ரிமூவ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது ஒரு இம்ப்ளைடு கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது இல்லாமல் இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ்டு கன்சென்ட், ஒரு பேப்பரில் எழுதி வாங்குறது. இது வந்து நான் யூஸ்வலாக எல்லாத்துக்கும் இப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜர்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு யூஸ்வலாக இப்போ கத்திட்டு போடுறதுக்குன்னா அதுக்கும் ஃபுல்லாக பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷன் போடுறதுனா அதுக்கும் ஃபுல்லாக கன்சென்ட் ஃபார்ம் எல்லாமே இருக்கும். இதை ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சில ரூல்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா வந்துட்டு இப்போ இது வந்து லாங்குவேஜ். இப்போ வந்து எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா தமிழில் கண்டிப்பாக இருக்கணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ சில பேர் தமிழ் தெரியாமல் இருக்கலாம், அவங்க இங்கிலீஷ்க்காக. அண்ட் இப்போ வந்து வேறு ஒரு ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜாக இருக்கணும். அவங்க புரியாத லாங்குவேஜில் கொடுத்துட்டு அதை நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து அதுவுமே தப்பாக இருக்கும். அண்ட் வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ லீகலே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஒரு பேப்பரில் எழுதி ஒரு கன்சர்ன் வாங்கியிருக்கோமோ அதான் பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டு கன்சர்ன் வந்து எக்ஸ்பிரஸ்டு கன்சர்ன் தான். ஸோ இது வந்து ரிட்டனாகவும் இருக்கலாம், சில டைம் ஓரலாகவும் இருக்கலாம். ஓரலாகவே கூட அவங்க ஃபுல்லாக கேட்டுட்டு அதெல்லாம் பண்ணலாம். அதுவுமே வந்து அந்தளவுக்கு பெஸ்ட் கிடையாது. ரிட்டன் மட்டும்தான், ரிட்டன் எக்ஸ்பிரஸ்டு கன்சர்ன் மட்டும்தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு கன்சென்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்ன் சில டாக்டர்ஸ்லாம் இருக்குது. டாக்டர்ஸ்லாம் என்னென்னா இப்போ இந்த விஷயம்லாம் வந்து கன்சர்னில் இருந்தால் தான் அது ஒரு வேலிடான கன்சென்ட்டாக இருக்கும். ஸோ என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டாக்டர் வந்துட்டு அந்த பேஷண்ட் பற்றி அவரோட ஃபுல் கண்டிஷனுமே எல்லாமே சொல்லணும். லைக் இப்போ மறைச்சிலாம் லைக் எதனா சொல்லணுமோ அது மட்டும் சொல்லணும், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்தையுமே சொல்லணும். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன இருக்கணும் கன்சர்ன் ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் இருக்கணும். ஸோ வந்து இப்போ ஒரு நோய்னா என்ன நோயின்றது இருக்கணும். அண்ட் ப்ரொக்னோசிஸ்னால் இப்போ அந்த நோய் வந்திருக்கு, இப்போ இருக்க கியூர் ரேட்டு. இப்போ வந்து இப்போ ஒரு 80% பேருக்கு வந்து கியூர் ஆகிடுவாங்க, சில பேர் கியூர் ஆகும்னு இருக்கலான்றது வந்து அதையுமே டாக்டர்னு சொல்லணும் கன்சென்ட்டில். அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், ஒரு நோய் இருக்குது அப்படின்னா இது மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் ஒன்றை மட்டும் காமிக்கக்கூடாது, என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லிவிட்டு இதில் பேஷண்ட்டே சூஸ் பண்ண அலோவ் பண்ணணும். ஆக்சுவலி ஐடியலாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை தான் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த எந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு பேஷண்ட்டே யோசிக்கணும். ஆனால் யூஸ்வலாக என்ன ஆகும்னா டாக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஐடியா கொடுப்பாரு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாதிரி இது வந்து அட்வான்டேஜ், என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது, இது வந்து இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லுவார். நம்ம வந்துட்டு பேஷண்ட்டை சூஸ் பண்ணணும். அது வந்து இப்போ இந்த நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது பெஸ்ட்டுன்றது டாக்டர் சொல்லிடுவார். அண்ட் அப்புறமா ஒரு ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட், லைக் இது இல்லைன்னா இன்னொன்றும் பண்ணலான்ற மாதிரி என்ன ஆல்டர்னேட் இருக்கோ அதையுமே சொல்லணும். அண்ட் ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ரேட் வந்து 100% இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஃபெயிலியர் ரேட்டுமே இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஃபெயிலியர் ரேட்டுமே வந்து டாக்டர் வந்து ஓப்பனாகவே பேஷண்ட்டை சொல்லணும். அவங்க வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுமே வந்து ஒரு தப்பான விஷயம் தான். கன்சென்ட்டில் வந்து அது சொன்னால் தான் அது வேலிடான கன்சென்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து ரிஸ்க் ஆஃப் நாட் கெட்டிங் ட்ரீட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நோய் எதுன்னு வச்சுக்கலாமே, இப்போ ஏதாவது ஒரு சுகர்னே வச்சுக்கலாம். நிறைய வாட்டி என்ன ஆகும்னா பேஷண்ட்ஸ் வந்துட்டு அந்த சுகர் வந்து என்ன சொல்லுவாங்க, சுகர் தானே இல்லைன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட விட்டுற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுனா இப்போ இந்த தப்பு யார் மேலே டாக்டர் மேலே தான். டாக்டர் ஒழுங்காக சொல்லியிருந்துருக்கணும். ஸோ என்னென்ன சொல்லணும்னா இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன வரலாம், இதனால் வந்து உங்களுக்கு கால் மரத்து போக சான்ஸ் இருக்குது, இதனால் வந்து கண்ணு தெரியாமல் போக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி என்னென்னலாம் பிரச்சனை லைக் சுகர் கண்ட்ரோலில் இல்லாமல் பல வருஷங்கள் இருந்துச்சுன்னா என்னென்ன ஆகும் அப்படின்றத வந்து டாக்டர் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேஷண்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ரிஸ்கையுமே வந்து டாக்டர் சொல்லணும். இது எல்லாமே சொல்லிவிட்டு அப்புறமா கன்சென்ட் வாங்குற மாதிரி இருக்கும். தென் இது இல்லாமல் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுற டாக்டர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் பேஷண்ட் வந்து ஆமாம் தான் சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பேஷண்ட் நினச்சாங்கன்னா அவங்க வந்து இதை ரெஃப்யூஸும் பண்ண முடியும். ஸோ அதான் டாக்டர் ஆஃப் இன்ஃபார்ம்டு ரெஃப்யூசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேஷண்ட் வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க, கேட்டு அவங்க ஓகேன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். இது வந்து பேஷண்ட்டோட ஒரு ரைட்டு. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி பண்ணலான்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி டாக்டர்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க என்ன கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது கேட்கறதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்த்த டாக்டர் வந்து கோவப்படக்கூடாது. அவர் வந்து அலோவ் பண்ணணும் பேஷண்ட்டை, நீங்கள் வந்து கேட்டு கூட வரலாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லணும். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் தெரபியூட்டிக் ப்ரிவிலேஜ். ஸோ இதில் என்னென்னா ஸோ ஓகே இவ்வளோ நான் பேஷண்ட் பற்றியே பார்த்துட்டு இருந்தோம். பேஷண்ட்டோட ரைட்ஸ் என்னது, பேஷண்ட் என்னென்ன சொல்லணுன்றதே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு இன்னொரு டாக்டர் இருக்குது, என்னன்னா டாக்டர் சைடில் இருக்கும். இந்த டாக்டர் என்ன சொல்லுதுன்னா வந்து டாக்டருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குது. என்ன ப்ரிவிலேஜ் அப்படின்னா,
நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நிறைய இது எல்லாமே சொல்லணும், டயக்னோசிஸ் சொல்லணும், ட்ரீட்மெண்ட் சொல்லணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லணும், எல்லாமே சொல்லணும்னு சொல்கிறோம். அண்ட் வந்து இப்போ ரிஸ்க்குமே சொல்லணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வந்து சில இது வந்து ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லணும்னு சொல்கிறோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சொன்னால் சில பேர் வந்து பயப்பட சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும்னா டாக்டர் வந்துட்டு ஒரு நல்ல டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். சில டைம் வந்து ரிமோட்டான ரிஸ்க்காக இருக்கும். அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப 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 ரேராக இருக்கும். அதெல்லாம் போய்ட்டு தேவையெல்லாம் பேஷண்ட்டை சொல்லி பயமுறுத்தக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் அந்த மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுற பேஷண்ட்டாக இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா அவங்க ரொம்பவே பயந்துருவாங்க. ஆல்ரெடி பயத்தில் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பயந்துருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா பேஷண்ட்டை ஃபுல்லாக சொல்லாமல் இப்போ அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, இல்லை கார்டியன்ஸ் யாராச்சும் இருக்காங்க, கூட அட்டெண்டராக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஃபுல்லாக சொல்ல ட்ரை பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு டாக்டர் ஆஃப் தெரபியூட்டிக் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இது வந்து ஒரு சீன். ஆக்சுவலி இந்த சீன் வந்துட்டு ஒரு விஜய் படத்தில் தான் எடுத்த சீனு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாக்டர் இருக்கார், பேஷண்ட் இருக்காங்க. ஸோ நம்ம இதில் இருக்கிற அந்த கன்சென்ட்டை மட்டும் பார்ப்போம், இந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு போவேன்னா. இப்போ கன்சென்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் என்ன சொல்கிறாரு, அம்பிளிக்கல் கார்ட் ப்ரொலாப்ஸ்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இது என்ன ஆகுன்னா ஒரு விமன் இருப்பாங்க, இந்த பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க வந்து டெலிவரி பார்க்கணும், அவங்க நார்மல் டெலிவரி பாசிபிள் கிடையாது, சிசேரியன் தான் பண்ணணுன்ற மாதிரி டாக்டர் வந்து பேசுகிறாரு. அண்ட் இது வந்து இது ஒரு ரியல் சிச்சுவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறார் டாக்டர், அம்பிளிக்கல் கார்ட் ப்ரொலாப்ஸ் சொல்கிறார், டயக்னோசிஸ் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இந்த தொப்புள் கொடி வந்து ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு, அதனால தான் நான் வந்து சிசேரியன் ஆப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல வர்றாரு ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ அதை சொல்லிவிட்டு அவர் தமிழ்லேயும் சொல்கிறாரு, தொப்புள் கொடி வந்து குழந்தையோட கழுத்தில் நல்லா சுற்றிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாரு. நான் அப்புறம் என்ன சொல்கிறேன், அந்த டைம் ஆஃப் டெலிவரி தொப்புள் கொடி வந்து குழந்தையோட கழுத்தை நெரிச்சிடும். ஸோ ரிஸ்க்கு சொல்கிறாரு. இப்போ ஒரு என்னன்னா இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டா, சிசேரியன் பண்ணாமல் நார்மலுக்கே போனீங்க அப்படின்னா அம்பிளிக்கல் கார்டு வந்துட்டு குழந்தையோட கழுத்தை நெரிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ரிஸ்க்கையும் சொல்லிட்டாரு. இது சொன்ன அப்புறம் என்ன சொல்கிறாரு, வேறு ஆப்ஷன்ஸே இல்லை, சிசேரியன் மட்டும்தான் சொல்ல வர்றாரு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுவுமே ஒரு கரெக்டான வேலிடான இது தான். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வேறு இல்லைனா இல்லைன்றதையும் சொல்லணும். ஸோ வேறு இல்லைன்னு சொல்லிட்டு சிசேரியன் மட்டும்தான் அவர் என்ன ப்ரிஃபர் பண்ணால் சிசேரியன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அண்ட் இது சொன்னோடனே வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இது சொன்ன அப்புறம் தான் வந்துட்டு இந்த கன்சென்ட் ஃபார்மே கொடுக்குறாங்க. கன்சென்ட் ஃபார்ம் வந்து இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இதில் வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. அந்த பேஷண்ட்டை சைன் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து லேபரில் இருக்காங்க. ஸோ பேஷண்ட்டோட அட்டெண்டர் அவர் வந்து சைன் பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் வந்து சைன் பண்ணுறாரு. அவர் சைன் பண்ணிவிட்டு டாக்டரை கொடுத்துட்றாரு. இது ரிட்டன் கன்சென்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, டாக்டர் எல்லாத்தையும் சொல்லி என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் அது ரிட்டன் ஃபார்மில் இருக்குது, தென் அதில் வந்து அட்டெண்டரும் சைன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ என்ன இது வந்து எக்ஸ்பிரஸ்டு ரிட்டன் கன்சென்ட். ஸோ இதுதான் பெஸ்ட் கன்சென்ட் இந்தியாவில். சரி, ஃபஸ்ட் அட்டெண்டர் சைன் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, டாக்டர் வந்துட்டு பேஷண்ட் கிட்ட வராரு. பேஷண்ட் கிட்ட என்ன சொல்கிறாரு, டாக்டர் அர்ஜுன் என்ன பண்ணாலும் முதல்ல என்ன பண்ண போகிறோன்னு பேஷண்ட் கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பயம் காட்டாமல் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் கரெக்ட். ஃபஸ்ட் வந்து பேஷண்ட் கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரொசீஜர் சொல்லிவிட்டு இதெல்லாம் தான் பண்ணுவோம், இந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது வந்து காமிக்கிறாரு, ஒரு ஃபோட்டோ மாதிரி காமிச்சிட்டு அந்த ஸ்கேன் காமிச்சிட்டு இந்த மாதிரி அந்த தொப்புள் கொடியை சுற்றிட்டு இருக்கு, இது வந்து நான் வந்து சிசேரியன் பண்ணால் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் கரெக்ட். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்சென்ட் இவ்வளோ தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் சில இடத்துல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் வந்து எந்த கன்சென்ட் வாங்கவே தேவையில்லைன்ற மாதிரி வந்து இந்தியன் லாவே வந்துட்டு டாக்டருக்கு பெர்மிஷன் கொடுக்குது. ஸோ அது வந்து 3 இது மெயினாக இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எமர்ஜென்சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து அந்த சீன் வந்து ஒருத்தங்க ஓடி வராங்க, எமர்ஜென்சியில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாசிபிளி அந்த குழந்தைக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ அதில் வந்து அங்கே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டைமில் போயிட்டு நான் வந்து இந்த பேஷண்ட்டை உட்கார வச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நம்ம கேட்கறதுக்கு தப்பாக இருக்குது இல்லையா? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல கன்சென்ட்ன்றது தேவையே கிடையாது. ஸோ வந்துட்டு டேரெக்டாக அந்த டாக்டர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம், எந்த கன்சென்ட் தான். இது வந்து எமர்ஜென்சியில் மட்டும்தான், லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ஸில் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மட்டும் டாக்டர் தானாகவே அந்த இது கன்சென்ட் இல்லாமலே ஆரம்பிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் இன்னும் இல்லை, வேறு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. வந்து என்ன ஒன்று சில டைமில் வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு எல்லா ரைட்டுமே வந்துட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ டாக்டர் வந்து இப்போ ஒரு படிக்காத பேஷண்ட் வச்சுக்கலாம், இல்லிட்ரேட்டாக ஒருத்தர் வராங்கன்னா அன்டைம் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லலாம் கரெக்டாக தாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா அவர் ரைட்ஸ் வந்து வேவ் பண்ணிடுறாரு. வேவ்னா என்னென்னா வேறத்தவங்க கொடுத்துட்றது. ஸோ அந்த மாதிரி வந்து அதை தள்ளி விட்டுறாரு அவர் ரைட்ஸை, அவர் யூஸ் பண்ணாமல் இந்த டாக்டர் நம்புறேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுன்னா இந்த கன்சென்ட் வாங்க முடியாது, ஏன்னா அவரே வந்து இல்லிட்ரேட் பேஷண்ட், அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஃபுல் எக்ஸாம் பண்ண முடியாது, அவர் சைனும் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம இவர் டாக்டரை ஓகே சொன்னாலே ஓகேன்ற மாதிரி ஆகிடும். ஸோ டாக்டர் மட்டும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளுக்கே போவோம்.
இப்போ வந்து இந்த விமன் என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்டை சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சைன் பண்ணிட்டா போதும், எனக்கும் ஓகேன்ற மாதிரி இந்த பேஷண்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க தான் பேஷண்ட்டு. ஸோ இவங்க தான் ஓகே சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஓகே சொல்ல, என் ஹஸ்பண்ட் ஓகே சொன்னால் எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேரும் ஒரு வேவிங் தான். இதையும் வேவ் பண்ணி சொல்லிடுறாங்க. டாக்டர் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் ஆல்ரெடி தளபதி சைன் பண்ணிட்டாருன்னு சொன்னோன்னே இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுவுமே அவங்க ரைட்டை மாற்றிட்டாங்க. இந்த இன்னொரு இடத்துல கன்சர்ன் வாங்க தேவையில்ல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சைக்கேட்ரிக் பேஷண்ட் வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், சைக்கேட்ரிக் பேஷண்ட்டை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கண்டிப்பாக புரிய வைக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து கன்சர்ன் இல்லாமல் கூட அவங்க ட்ரீட் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னும் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. அது ரூல்ஸ் எதாவது ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ரூல்ஸ் இந்தியன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன ஒரு வயிறு வலின்னு போகிறீங்கன்னா ஒரு டாக்டர் தான் எக்ஸாம் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் பார்க்கணுன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவார். நீங்கள் அதை நம்ம பண்ணுறது ஒரு வழக்கம் தான். ஸோ இதை வந்துட்டு இதுக்குமே கூட கன்சென்ட் வாங்கலாம். ஐ மீன் இது ஓரல் கன்சென்ட்டாகவும் இருக்கலாம். சரி வாயிலையும் கேட்கலாம், இந்த மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன்ப்பா, சரி ஓகேவான்னு கேட்குறதுமே ஓரல் கன்சென்ட். ஸோ இதுவாகவும் இருக்கலாம். ரிட்டன் யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க, இதுக்கெலாம் ஓரலாகவே பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஓரலாக பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டட் தேர்ட் பார்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க, பேஷண்ட் இருக்காங்க, இவங்க 2 பேர் நல்ல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட் கூட வந்து அவங்க ஒரு அட்டெண்டராக இருக்கலாம், இல்லைனா இந்த பக்கம் டாக்டர் கூட நிற்கிற நர்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்க யாராவது வந்து அந்த கன்சர்ன் கேட்கும் போது அவங்களும் காதால் கேட்டிருக்கணும். ஸோ எதுக்கு யூஸ் ஆகும்னா, லைக் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் கன்சர்ன் கேட்கலன்னு சொன்னாங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி வந்து இல்லை கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கன்சர்ன் எல்லாத்துலேயும் தேவையில்லை. ஆனால் வந்துட்டு ஒரு மேஜர் ப்ரொசீஜர் இருக்குன்னா ரிட்டன் கன்சர்ன் கண்டிப்பாக தேவை. இது எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அந்த பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நம்ம வாயிலே சொல்லிட போகிறோம். ஆனால் இந்த சைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் காமிக்கிறதுக்காக தான் இந்த சைன் மெயினாக யூஸ் ஆகும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த இம்ப்ளைடு கன்சர்ன் சொல்லி ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அது என்னென்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊசி போட வரேன் அப்படின்னா அப்படியே அவங்களுக்கு இது இம்ப்ளைட் கன்சர்ன்னு சொல்கிறோம். இந்த கன்சர்ன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ரொட்டீனாக பண்ணுற ஒரு எக்ஸாமினேஷன் அதுக்கு மட்டும்தான் இந்த இம்ப்ளைட் கன்சர்ன் அக்செப்ட் ஆகும். இதுக்கு அப்புறம் ரொட்டீன் தவிர இன்னும் கொஞ்சம் ஹையராக பண்ணுற எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி, அதாவது ஒன்று ஓரலாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லைனா ரிட்டன்லேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணி கண்டிப்பாக சைன் வாங்கியிருக்கணும், இல்லைனா ஓரல் அவங்க ஓகே சொல்லியிருக்கணுன்றதை அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அப்புறம் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் ஷுட் பி ஃப்ரீ, கிளியர், இன்டெலிஜென்ட், இன்ஃபார்ம், டைரக்ட் அண்ட் பர்சனல்னு போட்டிருக்காங்க. சென்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் சொன்னோம் ஞாபகம் தெரியல, கன்சர்ன் வந்துட்டு சேம் திங் இன் சேம் சென்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ என்னன்னா, ஒருத்தர் ஒரே விஷயத்த ஒரே விதமாக புரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரே விதமாக எப்படி புரிஞ்சிருக்கணும்னா, ஒரே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், ரொம்ப கிளியராக இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், இன்ஃபார்ம்டாக இருக்கணும், அண்ட் டேரக்டாக இருக்கணும், அண்ட் பர்சனல். இப்போ ஒரு பர்சனுக்கும் என்னென்ன விதமோ அந்த விதத்தில் அதை மாடிஃபை பண்ணி அந்த கன்சென்ட் இருக்கணும். ஸோ இது மட்டும் தான் இதாக இருக்கும். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் தான் வச்சுக்கலாம். ஒரு நம்ம யூஸ்வலாக இப்போ எங்கே பண்ணுவாங்க, மெடிக்கலில் எங்கே இன்வால்வ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரேப் கேஸுக்குன்னு வச்சுக்கலாம். அங்கே வந்துட்டு இப்போ அந்த அக்யூஸ்ட்டை வந்துட்டு நம்ம டாக்டர் எக்ஸாமின் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணோம், கன்சென்ட் வாங்கணும். இப்போ இந்த கன்சென்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட வாங்கணும். ஒன்று விக்டிம் இருக்காங்க, இன்னொன்று வந்து அக்யூஸ்ட் இருக்காங்க. விக்டிம் வந்து எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா கன்சென்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோர்ட்டே ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், கோர்ட்லேருந்தே சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் விக்டிம் வந்து எக்ஸாமின் பண்ண முடியாது. அதே இப்போ அக்யூஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் வந்து நம்ம கன்சென்ட் ஆக்சுவலி வாங்குவாங்க. பட் இப்போ கன்சென்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் நம்ம வந்து அதை ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஆனால் அதை ஃபோர்ஸ் பண்ணால் யாரோட பெர்மிஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற போஸ்ட் இருக்கவங்க வந்து அந்த அவங்க கன்சென்ட் வந்து லைக் வேணாம் இல்லைனாலும் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா தான் பண்ண முடியும். இது வந்து செக்ஷன் 53, 54 சொல்லியிருக்காங்க கிரிமினல் பீனல் கோடில். தென் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேக்சினேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்துட்டு இப்போ கம்பல்சரி வேக்சினேஷன் ஒரு இது இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இப்போ கன்சர்ன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது லாவே வந்துட்டு இல்லை எல்லாருமே கம்பல்சரி வேக்சின் போடணும்னு சொன்னனால அது கன்சர்ன் ஆட்டோமேட்டிக்காக லாவே கொடுத்த மாதிரி ஆகிடும். தென் அப்புறம் வந்துட்டு இப்போ இன்னொரு லா என்ன பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ஸ். அதாவது இப்போ ஒரு பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன தப்பு நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர் வந்து இந்த ஊசி போட்டிருக்காரு, மாற்றி போட்டார்னு வச்சுக்கலாம், வேறு ஒரு ஊசியில் போட்டார் அப்படின்னா இப்போ அந்த பேஷண்ட் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க, ஐ மீன் அவர் ஊசி போட ஓகே சொல்லிட்டாங்க, அதனால் வந்து நான் இங்கே போட்டால் அதனால் சின்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இப்போ அது வந்துட்டு கன்சென்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, அதனால் இது வந்து தப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க கன்சென்ட் கொடுத்துருந்தாலும் இப்போ அது போடக்கூடாதுன்னு டாக்டருக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் அதுவும் நெக்லிஜென்ஸ்லாம் வரும், அது கன்சென்ட் வந்து நம்ம டிஃபென்ஸாக யூஸ் பண்ண முடியாது.
தென் அப்புறம் இந்த இன்னொரு கன்சர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஃபேமிலி பிளானிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்டெரிலைசேஷன் பண்ணும்போது இப்போ எந்த ஸ்டெரிலைசேஷன் இருந்தாலும் அதில் வந்துட்டு 2 பேரோட கன்சர்னுமே இருக்கணும். அதனால இப்போ ஹஸ்பண்ட் இருக்கானா ஹஸ்பண்டோட கன்சென்ட்டும் இருக்கணும். சேம் டைம் இந்த ஒய்ஃபோட கன்சென்ட் 2மே கன்சென்ட் இருந்தால் தான் அந்த கான்ட்ரசெப்டிவ்லாம் பண்ண முடியும் ஸ்டெரிலைசேஷன் பண்ணும்போது. அண்ட் அப்புறம் இப்போ ஒரு அடல்ட் பேஷண்ட் இருக்காங்க, இன்பேஷண்ட்டாக ஒருத்தவங்க அட்மிட் பண்ணும்போது இப்போ அவங்களோட வில்க்கு அகேன்ஸ்டாக இப்போ அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் பேஷண்ட்டு இல்லை, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு பிடிக்கல, நான் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீங்கள் இருந்தாகணும் அப்படின்றத பண்ண முடியாது. பண்ணக்கூடாது. அது வந்து இது அன்லாஃபுல்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேஷண்ட் சொன்னாங்கன்னா அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் மட்டும் சைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து வெளியே போக அலோவ் பண்ணணும். தென் அப்புறம் நம்ம வந்து இதில் என்னென்ன ஐபிசிலாம் இதில் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒன்றுமே வந்து கான்ஸ்டியூஷன்லாம் எடுக்கப்படுது. இந்த பீனல் கோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 88 பார்ப்போம். ஆக்ட் நாட் இன்டென்ட் டு காஸ் தட் டன் பை கன்சர்ன் இன் குட் ஃபெய்த் ஃபார் பர்சன்ஸ் பெனிஃபிட். அது என்னென்னா இப்போ ஒரு டாக்டர் வந்து இப்போ ஒரு ஆக்ட் பண்ணுறாரு, இது வந்து இப்போ குட் ஃபெய்த்து. அதாவது இப்போ நான் ஒருத்தங்க ஒரு நோயெல்லாம் வராங்கன்னா அந்த நோயை ட்ரீட் பண்ணுறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அது நான் கன்சர்ன் வாங்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து இது எந்த தப்பும் கிடையாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சர்ஜன் knowing that particular operation likely to cause death of Z who suffers under the painful complaint but not intending to cause Z's death and intending in good faith Z's benefit performs operation on Z with Z's content as committed no offense. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க, சர்ஜன் இருக்காங்க, ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அந்த பேஷண்ட்க்கு வந்து அந்த ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. இந்த பண்ணும்போது வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணி காப்பாற்ற தான் டாக்டர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இப்போ அது கன்சர்ன் வாங்கிட்டு பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ சர்ஜன் வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணால் காப்பாற்ற முடியுன்ற ஐடியா, அது குட் ஃபெய்த் ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறாரு. ஆனால் இப்போ அந்த சர்ஜரினால இப்போ ஒரு டெத் அதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இப்போ டாக்டர் பண்ண தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து நல்ல எண்ணத்தில் தான் பண்ணார். ஆனால் எல்லா சர்ஜரிக்கும் ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கும் இல்லையா, அந்த சக்ஸஸ் ரேட்டில் வந்துட்டு அது அவர் இறந்துருக்கலாம். ஸோ அதனால் இங்கே வந்து சர்ஜன் வந்து இந்த தப்பும் பண்ணதான் வராது. தென் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் நம்பர் 89. இது வந்து ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் சைல்டு ஆர் இன்சேன் பர்சன் பை கன்சென்ட் ஆஃப் கார்டியன். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இப்போ 2 பேர் இருக்காங்க, சைல்டு அதாவது பிலோ 14 இயர்ஸ் 18 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கன்சர்ன் வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு. அண்ட் ஒரு மென்டலி இல் பேஷன்ஸ் இப்போ அவங்ககிட்டமே கன்சர்ன் வாங்க முடியாதுன்னு ஃபஸ்ட் சொல்லியிருந்தோம். ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட யாருமே இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட கன்சர்ன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா இப்போ 2 விஷயம் இருக்குது. இப்போ அவங்க இல்லைன்னா ஒன்று கார்டியன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களோட என்ன சொல்கிறது, இப்போ ஸ்கூல் டீச்சர் கூட இருக்காங்க இல்லை ஸ்கூல் பிரின்சிபல் கூட இருக்காங்கன்னா அவங்களோட கன்சென்ட்டை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை அது எமர்ஜென்சி, அது லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்குது, இப்போ அந்த ஹெட் மாஸ்டர் யாருமே கூட இல்லைனா கூட நம்ம எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கன்சர்ன் இல்லாமலும் பண்ணலாம். ஸோ சேம் திங் நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த், அதாவது நல்ல எண்ணத்தோட டாக்டர் செய்கிறாரு அப்படின்னா இது வந்து அக்செப்டபிள் தான், கன்சர்ன் இல்லாமல் கூட. ஸோ இப்போ கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்க கார்டியனாக பண்ணணும். ஸோ இது ஏஜ் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ். ஸோ 12 இயர்ஸுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லா இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது பார்த்தோம்னா இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ இன் குட் ஃபெய்த் ஃபார் சைல்ட்ஸ் பெனிஃபிட் வித்தவுட் சைல்ட்ஸ் கன்சர்ன் ஹேஸ் இஸ் சைல்ட் கட் ஃபார் ஸ்டோன்ஸ் பை சர்ஜன் நோயிங் இட் பி லைக்லி ஆப்ரேஷன் வில் காஸ் சைல்ட்ஸ் டெத் பட் நாட் இன்டெண்டிங் டு காஸ் சைல்ட்ஸ் டெத். ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து தானே இது வந்து 12 இயர்ஸுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இந்த ஆப்ரேஷன் டெத் வர சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சோம், ஆனால் அந்த குழந்தைய காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த நல்ல எண்ணத்தில் பண்ணும்போது கன்சர்ன் இல்லாமல் பண்ணலாம் தப்பு கிடையாதுன்னு சொல்ல வராங்க. தென் அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ அந்த ஹெட் மாஸ்டர் இருந்தாங்கன்னா அது அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, லோக்கோ பேரண்டஸ். நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா தெரியும், லோக்கோனா இல்லை லோக்கல், அந்த இடத்துல யார் இருக்காங்க லைக் லோக்கல் ஏரியா, அது வந்து பேரண்டஸ். லோக்கலில் யார் வந்து கார்டியன் மாதிரி இருக்காங்களோ அவங்களே பேரண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இப்போ டீச்சர் இருக்காங்க இல்லைனா அந்த ஸ்கூல் மாஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவங்க வந்துட்டு கன்சர்ன் கொடுத்தா போதும், அது பேரண்டோட கன்சர்னுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதான் இந்த இது. தென் அப்புறம் வந்து செக்ஷன் 90 பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ கன்சர்ன் நோன் டு பி கிவன் அண்டர் எனி ஃபியர் ஆர் மிஸ்கன்செப்ஷன். ஸோ இது என்னென்னா இப்போ கன்சர்ன் வந்து வாங்குறாங்க, இப்போ நான் ஒரு கன்சர்ன் ஃபார்ம் எக்ஸ்சைன் பண்ணுறேன், எல்லாமே கொடுக்குறேன், தென் அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்லாம் சொல்லிட்டு சைன் பண்ண வைக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பேஷண்ட் எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணல, பயமுறுத்துற எதுவுமே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு எதாவது வச்சுக்கோங்களேன், இப்போ
நான் வந்து மிரட்டி வாங்குற மாதிரி, இப்போ இந்த பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா யாராவது பிடிச்சி வச்சு நீ சைன் போடலாம் அதை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். மிரட்டி இப்போ வாங்குறாங்கன்னா அந்த கன்சென்ட் வேலிடே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. தென் அப்புறம் இன்சேன் பர்சன், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மென்டலி இல் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி கன்சென்ட் சைன் வாங்கினாலும் அது வந்து செல்லுபடி ஆகாது. அண்ட் சைல்டு லெஸ் தேன் 12 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அவங்க கன்சென்ட் ஃபார்ம் அவங்கள்ட்ட புரிஞ்சாலுமே, அவங்க புரிஞ்சு அதை சைன் பண்ணாலுமே அது வந்து கன்சென்ட் வேலிடாக இருக்காது. தென் அப்புறம் இதை 92 பார்த்தீங்கன்னா ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் பர்சன் வித்தவுட் கன்சென்ட். நம்ம திரும்பி அதே தான் பார்த்துருக்கோம், குட் ஃபெய்த், அதாவது இந்த நல்ல எண்ணத்தோட பண்ணும்போது எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சைல்டு கிடையாது, இது வந்து அபோவ் 18க்கு சொல்கிறாங்க. அபோவ் 18 இருக்கிற ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கன்சென்ட் அவங்க வாங்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து மயக்கத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அந்த டைம் போய் அவங்க கன்சென்ட் வாங்க முடியாது. ஸோ அந்த எமர்ஜென்சியில் இருக்கும் போது இந்த மாதிரி டைமில் வந்துட்டு கன்சென்ட் இல்லாமலே நம்ம வந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் பார்க்கலாம். இப்போ Z is thrown from his horse and insensible. ஸோ அதான் இப்போ அந்த பேஷண்ட் வந்து ஹார்ஸ்லேருந்து கீழே வந்துட்டாங்களாமா. ஸோ அப்போ வந்து அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, அப்போ போய் நம்ம கன்சென்ட் கேட்க முடியாது. அண்ட் இப்போ அந்த இடத்துல இப்போ ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு இதாக இன்டர்வென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணால் லைஃப் சேவ் ஆகும். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கன்சென்ட் இல்லாமலே அதை பண்ணலான்றது தான் இந்த 92 செக்ஷனில் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அடல்ட்டுக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஒரு சைல்டுக்கும் இன்சேன் பர்சனுக்கும் பார்த்தோம். தென் அப்புறம் வந்து நம்ம இப்போ ரியல் கேஸ் பார்க்கலாம். இந்த ரியல் கேஸ் வந்துட்டு எப்படி இந்த செக்ஷன்லாம் யூஸ் பண்ணி இந்த கேஸில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ட்ரம்மான்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஒரு கேஸ் போடுறார். என்ன கேஸ்னால், இப்போ ஒரு விமன் பேஷண்ட் வந்துட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணல, இப்போ வந்து அந்த ஃபீஸ் பே பண்ணாமலே அவங்க வந்து கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து கேஸாக போகுது. அப்போ வந்து அந்த விமனை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கவுண்டர் கிளைம் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து என்னை ஏமாற்றி ரொம்ப நாள் ஸ்டே பண்ண வச்சிட்டாங்க, இன்பேஷண்ட்டாக வச்சிட்டாங்க, அதில் வந்து நிறைய காசு இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா செக் பண்ணி பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் ஃபுட்டே கொடுப்பாங்க இல்லையா, அந்த கொடுக்கும் போது வந்துட்டு அதில் ஃபீனோபார்பிட்டான் இந்த ட்ரக் வந்து வாண்டடாக வந்து இப்போ அந்த டாக்டரோ இப்போ அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப நாள் ப்ரொலாங்டு ஸ்டே இருக்கும், அதெல்லாம் நிறைய காசு வரும். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு அந்த விமன் திரும்பி கிளைம் பண்ணும்போது இப்போ கோர்ட் வந்து விமன் சைடு தான் நிற்குது. அவங்க பண்ணதான் கரெக்ட், நீங்கள் கன்சென்ட் வாங்காமல் இந்த ட்ரக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்புறம் வந்து ஆனால் இது அந்தளவுக்கு பெரிய விஷயமா ஆகலை, ஏன்னா அந்த ஃபீனோபார்பிட்டான்ற ட்ரக் வந்துட்டு ரொம்ப ஹார்ம் காஸ் பண்ணதுனால. ஸோ இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வயசு குழந்தை ஒன்று இருக்குது. ஸோ 12 இயர்ஸ் கீழே அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஆகுது, கை உடஞ்சிருது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுன்றதுக்காக எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்க, அனஸ்தீசியா கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கொடுத்த அப்புறம் வந்து குழந்தை இறந்துருது ஆப்ரேஷன் அப்பயே. ஸோ இது வந்து இப்போ யார் மேலே தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, டாக்டர் மேலே தப்பு, என்கிட்ட கேட்காம கன்சர்ன் வாங்காமலே அவங்க வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்ரேஷனை, அதனால தான் வந்துட்டு அந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 89 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதனால சொன்னாங்கன்னா இப்போ ஒரு சைல்டு லெஸ் தேன் 12 இருக்காங்க, ஆனால் எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னா அந்த கன்சென்ட் இல்லாமலும் பண்ணலான்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எமர்ஜென்சி, ஆக்சுவல் எமர்ஜென்சி இருந்திருக்கு. ஸோ ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா அதனால் ஃபேட் எம்பாலிசம் ஆகலாம், அதனால் டெத் கூட ஆகலாம். ஸோ அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்து டாக்டர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த சர்ஜரி அப்போ குழந்தை இறந்துச்சு. ஆனால் இதனால் வந்து இப்போ அந்த டாக்டர் வந்து தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 89 வந்து உங்களுக்கு வருது. இந்த இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே ஒரு 7 வயசு ஒரு பையன்தான். இங்கே வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட், ட்ரெயினில் வந்து அவங்க கை மாட்டிக்குது. ஸோ அதனால் கை வந்துட்டு க்ரஷ் ஆயிடுது. ஸோ இந்த க்ரஷ் அந்த கை என்ன ஆகும்னா, ரொம்ப நேரம் விட்டாங்க அப்படின்னா அது இன்ஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது, அது செப்சிஸ் ஆகி அதுலேயும் டெத் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, டாக்டர் வந்துட்டு ஆப்டேட் பண்ணாங்க. ஆப்டேட் பண்ணுறதுனா கை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பெரிய பிரச்சனை, இப்போ ஒரு கையே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, போய் கேஸ் போடுறாங்க டாக்டர் மேலே. என்னென்னா இந்த மாதிரி எங்ககிட்ட கேட்காமலே அவங்க வந்து கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துலையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி தான் உண்மையிலேயே, கையை ஆப்ரேட் பண்ணுறத தவிர ஒரு வழியே கிடையாது. ஸோ அதனால் வந்து எடுத்தா ஆகணுன்றனால அவங்க வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து இப்பயுமே கோர்ட் வந்து டாக்டர் சைடு தான் நிற்குது. ஓகே, நம்ம இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கோர்ட் வந்துட்டு பேரண்ட்ஸ் சைடு நிற்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 year old கேர்ள், ஸோ 12 கீழே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்ஜன்கிட்ட போகிறாங்க, ENT சர்ஜன் கிட்ட. அங்கே போய் பார்த்தீங்கன்னா டான்சில், அதாவது இங்கே டான்சிலெக்டமின்னு சொல்லி டான்சில் வந்து என்லார்ஜாக இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு சர்ஜன்கிட்ட போகிறாங்க. ஸோ யார் கூட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 11 year ஒரு பொண்ணும் 2 அக்கா, ஆக்சுவலி அவங்க உண்மையான அக்கா தான், 2 அக்கா வந்து கூட வராங்க. அவங்க கூட வந்துட்டு அவங்க சைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 அக்காவுமே வந்து ஒன்றும் அடல்ட் கிடையாது, அவங்க பேரண்ட்டும் கிடையாது. நம்ம என்ன சொன்னோம்னா, இப்போ ஒரு சைல்டுக்கு பண்ணோன்னா எமர்ஜென்சி இல்லை அப்படின்னா நார்மல் எலக்டிவ் ப்ரொசீஜராக இருந்துச்சுன்னா பேரண்ட்டோட சைன் எல்லாம் பண்ண முடியாதுன்னு இப்போ சொல்லியிருந்தோம். இங்கே என்னன்னா பேரண்ட் இல்லை,
அவங்களோட அக்கா தான் கூட வந்திருக்காங்க. அண்ட் அக்காவுக்குமே வந்து அந்தளவுக்கு நம்ம நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் வந்து அக்கா வந்து கன்சர்ன் சைன் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கன்சர்னை சைன் வாங்கியாச்சு. தென் வந்து இப்போ அந்த அதே மாதிரி இந்த சர்ஜரி பண்ணுறாங்க. சர்ஜரி அப்போ அந்த குழந்தை வந்து இறந்துடுது. ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போ யார் மேலே தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டாக்டர் மேலே தான் தப்பு. பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, போய் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 89 படியே பார்த்தா கூட எமர்ஜென்சி இருந்தால் தான் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் எமர்ஜென்சி கிடையாது. டான்செக்டமின்றது ஒன்றும் எமர்ஜென்சி ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ அதை பண்ணியிருக்கும் போது வந்து ஒன்று பேரண்ட்ஸோட கன்சர்னோட பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் பேரண்ட்ஸுமே அங்கே இல்லை, சிஸ்டர் தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இது தப்புன்றனால இப்போ அந்த கோர்ட் வந்து பேரண்ட்ஸ் சைடு நின்று அதுக்கு ஒரு டேமேஜஸ்லாம் சார்ஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கன்சர்ன்றது இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே கன்சர்ன்னா என்னது, அது என்னென்ன ப்ரிவிலேஜ்லாம் கொடுக்குறாங்க, இந்த லா படி என்னென்ன சொல்கிறாங்க, ஸோ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்டாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லாட்டினில் ஒரு கோட் சொல்லுவாங்க, ஆக்டஸ் நான் ஃபேசட்ரியம் நிசிமென் சிட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட் அந்த ஒரு 88 செக்ஷனில் பார்த்ததே தான். இப்போ குட் ஃபெய்த்தில் பண்ண எதுவுமே தப்பு கிடையாது. ஸோ ஆக்டஸ் நான் ஃபேசட்ரியானா எந்த ஒரு தீங்கி விளைவிக்கிற செயல் நினச்சி பண்ணாத எந்த செயலுமே வந்து தப்பான செயல் கிடையாதுன்றதான் சொல்கிறாங்க. ஸோ மனசில் நல்லது இருந்துச்சுன்னா அது பண்ணுற செயல் நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.